வாங்க இன்னைக்கு நம்ம குகன் சமையல்ல சேமியா பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கலாங்க. பாலை காய வச்சுக்கலாங்க. நம்ம பால் பாயாசத்துக்கு பால் காஞ்சிச்சிங்க. பாலை இறக்கிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. முந்திரி போட்டு பொரிச்சிக்கலாங்க. திராட்சை போட்டு பொரிச்சிக்கோங்க. செவக்க பொறுத்துக்கு பொரிச்சு எடுத்துருங்க. ஒரு கப்பு ஜவ்வரிசியும் சூடு பண்ணிக்கிங்க. சூடு பண்ண ஜவ்வரிசியில் 3 டம்ளர் தண்ணி ஊற்று. ஆச்சின பானில் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை போட்டுக்கலாங்க. பான்லேயே வேகணுங்க இந்த சேமியா. கைவிடாத கிண்டிக்கினே இருங்க, ஏன்னா அடி பிடிக்கக்கூடாதுங்க. பாலில் போட்ட சேமியா நல்லா வெந்து வந்துட்டுங்க. வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்காங்க. அப்புறமா வறுத்து வச்சுக்கலாம் முந்திரி திராட்சை ரெண்டுத்தையுமே பாலில் போட்டு நல்லா கலந்து ஒரு கப்பு சர்க்கரை வேக வச்சுக்கிற ஜவ்வரிசியாக அதுலேயே ஊற்றிக்கணும். வேணா பால் பாயாசம் ரெடிங்க. அதை கப்பில் ஊற்றி சூடான பாயாசம் ரெடிங்க. இந்த மாதிரி நம்ம கப்பில் ஊற்றி சுட சுட மழைக்கு குடிச்சோம்னா இதமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.